பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், தேவன் உயர்ந்திருப்பாராக, கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை நல்ல நிலமாக இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆவலாய் அவர் காத்திருக்கிறார். எத்தனை பேர் கேட்க காத்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளின் செய்தியின் தலைப்பு, சிலுவையின் அன்பு எதற்காக வெளிப்பட்டது, எந்த கிரியை என்னிடத்தில் செய்கிறது என்று சொன்னால், நான் கெட்டு போகாமல் இருக்கும்படியாய் சிலுவையின் அன்பு எனக்காய் சிந்தப்பட்டது. அல்லேலூயா. மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெட்டு போனதை என்ன செய்தாரா? ரட்சிப்பதற்காக வந்தார். என் வாழ்க்கை கெட்டு போய் கிடந்தது, ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் என்னுடைய எல்லா காரியங்களையும் அழுக்கற கழுவி என்னை தூய்மையாக என்ன செய்தது? மாற்றி இப்பொழுது நான் கெட்டு போகாமல் பிழைத்திருக்கும்படி என்னை ஜீவனுள்ள ஒரு நபராய், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாய் என்னை வைத்திருக்கிறது. அல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவன் உயர்த்தப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை என்ன? சிலுவையின் இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்ட காரணம் என்ன? சிலுவையின் அன்பு என்ன தெரியுமா? நீங்களும் நானும் கெட்டு போகாமல் என்ன செய்யப்பட வேண்டுமா? உயர்த்தப்பட வேண்டும். கெட்டுப்போன நம்மை ரட்சித்து அவரோடு கூட உயர்த்தும்படியாய் சிலுவை இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது. அல்லேலூயா. இந்த நாளின் கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய், இந்த ஆலோசனை மூலமாய் உங்களோடு என்னோடு இடைபட போகிறார். மனுஷகுமாரன் கெட்டுப்போன என்னுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்தார். அப்படி என் வாழ்க்கையில் என்ன கெட்டு போய் இருந்தது அப்படின்னா, சொல்கிற மாதிரி எதுவுமே நல்லா இல்லை, எல்லாமே கெட்டு போய் தான் இருக்குது. அல்லேலூயா. மாமா, ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை அது வெறுமையான வாழ்க்கை என்று நாம் அறிந்திருக்கிறோம். எப்படி ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லப்படுகிறதோ, அதே போல ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை அது கெட்டு போன வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்கள், எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஆண்டவரை அறியாத வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தேன், நல்ல பரிசுத்த வாழ்க்கையில் இருந்தேன்? அப்படி யாராவது சொல்ல முடியுமா? ஆண்டவரை அறியாத வரைக்கும், தேவனுடைய அன்பை ருசிக்காத வரைக்கும், சிலுவை எனக்காய் சிந்தப்பட்ட இரத்தத்தை நான் உணராத வரைக்கும் என்ன செய்யலை? கெட்டு போன வாழ்க்கையை நான் நல்ல வாழ்க்கை நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு எப்போது தெரிந்தது, கர்த்தர் என்னுடைய பாவங்களார என்னை கழுவி என்னை சுத்திகரித்து அவர் தூய்மையான இடத்துல நிறுத்தும் போது தான், ஆமாம், இவ்வளோ நேரம் நான் எங்கே இருந்தேன்? பாவத்தில் இருந்தேன், அழுக்கில் இருந்தேன், கெட்டு போய் கிடந்தேன் என்பதை உணர முடியும். அல்லேலூயா, ஆமென். நிழலோட அருமை எங்கே தெரியுமா? வெயிலில். அது வரைக்கும் நிழலோட அருமை என்ன செய்யாது? ஒரு மரம் அது நிழல் கொடுக்குது, நீங்கள் காலில் செருப்பு போடாமல் அந்த பக்கமாக நடந்து வரீங்கன்னு வச்சிங்களேன், மதியம் 12 மணிக்கு சுரீர்னு அடிக்குது, 12-1 மணிக்கு வெயில். அந்த நிழலில் போய் நின்னீங்கன்னா அப்படியே காலை கொஞ்சம் உதறி கொஞ்சம் இலைப்பாருவீங்க பாருங்கள், அதோடைய அருமை அப்போ தான் என்ன செய்யும் தெரியும். அதே போல தான் இந்த பரிசுத்தம் அப்படின்ற அந்த நிழலோட அருமை கெட்டுப்போன வாழ்க்கையிலேருந்து உங்களை நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? அப்போ தான் நமக்கு என்ன செய்யுது, நம்ம எங்கேருந்து வந்தோம், கர்த்தர் நம்ம எப்படி மீட்டார், என்னுடைய வாழ்க்கை எங்கே இருந்தது, நான் எங்கே ஆரம்பித்தேன், என்னுடைய வாழ்க்கை பயணம் இப்பொழுது எங்கே இருக்கிறது. ஆமென். நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என்னை வெயிலிலிருந்து நிழலுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்புக்குள்ள அவர் கொண்டு வந்துட்டார், என்னை கெட்டு போகாமல் உயர்த்தும்படியாய். அல்லேலூயா, என்னை ரட்சித்து விட்டார். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாள் ஆலோசனை, நான் கெட்டு போகாமல் இருப்பது தேவனுடைய சித்தம், அதற்காகவே சிலுவையின் இரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாவருக்கும் மனப்பாடமாக தெரிகிற வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அவன் கெட்டு போகாம அவனுடைய வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும்படிக்கு அவரை தந்தருளி, இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய்
இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை முறை வாசித்தாலும் புதுசு போலவே தோன்றுகிற வசனம். எத்தனை முறை நீ வாசித்தாலும் எனக்காக ஏதோ ஒரு காரியத்தை, பெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார் என் உள்ளுணர்வு சொல்லுகிற ஒரு வசனம் இந்த வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அவன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். ஆமென். ஒரு தகப்பன் ஆண்டவரிடத்துல வந்தான், ஆண்டவரே என் பிள்ளை சந்திரரோக வியாதியில் என்ன செய்கிறான், அவன் தீயில் விழறான், திடீர்னு தண்ணியில் விழறான், எங்கெங்கேயோ விழறான். குணப்படுத்தும்படி உங்களுடைய ஊழியத்தில் கொண்டு வந்தேன், அவங்களால குணப்படுத்த முடியாமல் போயிடுச்சு. உம்மிடத்துலையாவது விடுதலை கிடைக்கணும் உண்மை நம்பி என்ன செஞ்சுருக்கிறேன், வந்திருக்கிறேன். உடனே ஆண்டவர் கேட்குறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறாயா? தகப்பன் உண்மையை சொல்கிறாரு, விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் ஒழிந்து போகும்படி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க. எப்படி வேண்டிக்கணுமா? விசுவாசிக்கிறேன், ஆனாலும் கொஞ்சம் அவிசுவாசம். அல்லேலூயா, ஆமென். யாராவது அப்படி இருக்கிறீங்களா? விசுவாசிக்கிறேன், ஆனால் ஏதோ ஒன்று நடக்குமா நடக்காதான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? அப்படி இருக்காதீங்க. அல்லேலூயா. அவன் நேராக போய் ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்லியிருந்தான்னு வச்சுக்கிங்களேன், ஆண்டவர் விசுவாசி பின்பதாக அற்புதம் செய்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பார். அவன் சீஷர்கிட்ட போயிட்டு அங்கே இவருடைய சீஷனால் குணப்படுத்த முடியலன்றதுனால தான் அந்த அவிசுவாசம் என்ன செய்யுது, அவனுக்குள்ளே வருது. அதனால தான் அவன் முன்னாடி அற்புதத்தை செய்து அவன் அவிசுவாசத்தை நீக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவனாக இரு அப்படின்னு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கற்றுக் கொடுக்கிறார். நம்ம கெட்டு போகக்கூடாது அப்படின்னா நான் விசுவாசத்தில் உண்மை உள்ளவனாக இருக்கணும். விசுவாசத்தில் நிரந்தரமாக உறுதி உள்ளவனாக என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். இங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், கெட்டு போகாமல் இருக்கணுமா, உன்னுடைய ஜீவியம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணுமா, அவரை முழு மனதாக என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். தான் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, விசுவாசிக்கிறவன் எவனோ. அங்கே ஆண்டவர் ரொம்ப நிறைய காரியங்களை உள்ளடக்கிறார். வெறும் விசுவாசம் மட்டும் இல்லை, முழு விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு நபர், என்னுடைய எல்லா காரியங்களுக்கும் மிக முக்கியமான ஒரு நபர், அவரை என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன். சாதாரணமான வார்த்தை அல்ல, ஒரே பேரான குமாரன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் மிக மிக பெரியது. அல்லேலூயா. அந்த வசனத்துடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் மிக பெரியது. அதுக்கப்புறம் ஒருத்தர் இல்லை, உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்த அவரை போல ஒருவர் வேற ஒருவர் இல்லை, அவர் ஒருத்தர் மாத்திரம்தான். தேவன் பிதா நமக்காய் அனுப்ப போகிற ஒரே பாத்திரம் யாரு, குமாரனாக இயேசு கிறிஸ்து. அந்த ஒரே ஒரு பாத்திரம் தான் இருக்கிறார். அவரை உனக்காக என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன். எதுக்குன்னா நீங்கள் கெட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக. அந்த 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 ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா உங்கள் விசுவாசம் முழுமையுமாக இருக்கணும், முழுசாக இருக்கணும். அறகுறையாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எப்பவுமே சொல்கிறது தான், கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் கடுகு ரவுண்டாக இருக்கணும். அரை கடுகு காக்கடுகுலாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கிறதே கடுகளவு, அதுலேயும் அரை கடுகாக போச்சுன்னா அப்புறம் அதில் தாளிக்கு கூட உதவாது. அல்லேலூயா. தாளிக்கு கூட நேற்று சொன்ன பார்த்தீங்களா, ஒரு தயிருக்கும். அது மாதிரி விசுவாசம் முழுசாக இல்லை, அறகுறையாக தான் இருக்குது அப்படின்னா என்ன செய்யாது, அதனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய மாட்டாது. ஆமென். பாஸ்டர் பெரிய வண்டி வாங்கிட்டேன், இன்ஜினை சேர்த்து வாங்கணும். ஆமென். போய் பழைய கடையில் ஒரு செகண்ட்ஸில் வண்டி வாங்குறோம்னா என்ன செய்யணும், இன்ஜினை. சரி இன்ஜினோட சேர்த்து வாங்கிட்டேன், பெட்ரோல் போட மாட்டேன் அப்படின்னா என்ன செய்யாது, வண்டி ஓட. பெட்ரோல் போடுவேன், எனக்கு ஓட்ட தெரியாது அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டம். எல்லாம் ரவுண்டாக என்ன செய்யணும், சர்க்கிளாக இருக்கணும். வண்டி எந்த வண்டி வாங்கணும்னு தெரியணும், அந்த வண்டி நமக்கு செட் ஆகுமான்னு தெரியணும், அதுக்கு கீழே அதுக்கு பெட்ரோல் போட முடியுமான்னு தெரியணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இப்படி ஒரு சர்க்கிளாக யோசித்து அது சரியாக வரும்னா என்ன செய்யணும் அதில். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இதில் ஏதாவது ஒன்று மிஸ்டேக்னாலும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, அது முழுமையுமாக அனுபவிக்க. ஆமாம், ஆசீர்வாதமே இல்லை, அது வேஸ்ட். அது வாங்கி என்ன செய்யும், தெண்டதுக்கு என்ன செய்யும், நிற்கும். அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் முழுமையுமாய் இருக்க வேண்டும். தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படி. கவனிங்க, ஒரே பேரான குமாரன் இருந்த இடம் எது தெரியுமா? பிதாவின் மடியில் அவர் செல்ல பிள்ளையா என்ன செஞ்சாராம்? அமர்ந்திருந்தார். இப்போ அவரை இங்கே பூமிக்கு அனுப்புகிறார். இப்போ பூமிக்கு அனுப்பிட்டு உங்களையும் என்னையும் நித்திய ஜீவனுக்கு கொண்டு வரார். அல்லேலூயா. அதான் சொன்னேன், நீ ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவர் எங்கே யாரை அனுப்புகிறாரு? ஒரே பேரான குமாரனை என்ன செய்கிறாரு? செல்ல பிள்ளையாக இருந்தவரை பூமிக்கு உங்களுக்காக எனக்காக பலியாக கொடுக்கிறாரு. அவரை விசுவாசிக்கிறவன் எங்கே வந்துடுவான்? அவர் இருக்கிற இடத்துக்கு வருவான். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவனுக்கு கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை. ஆமென். ஒரு நாளும் அழிவில்லாத முடியாத ஒரு எட்டர்னல் லைஃப் வாழணும் அப்படின்னா இவரை ஏற்றுக்கொண்டு இவரை முழுமையாக விசுவாசிக்கிறவன் தான் அங்கே என்ன செய்ய முடியும்? போக முடியும். அல்லேலூயா. ஆமாம், அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். உங்களிடத்துல என்னிடத்துல அன்பு கூர்ந்தாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் ரோட்டில் வெளியே போய் நின்று, ஹலோ பிரதர் உங்களை அன்பு கூறுறேன் அப்படின்னு யாரையா பார்த்து சொல்ல முடியுமா? ஹலோ பிரதர் உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஹலோ நீ யார்? முதல்ல என் மேலே என்ன நேசிக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு என்ன செய்ய ரிட்டனு? அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, யார் எவருனே தெரியாமல், ஆண்டவர் யாருன்னே தெரியாமல் அலைகிற காட்டில் இருக்கிற காட்டுவாசியாகவே இருந்தாலும் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, உன்னில் அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா. அப்படி அன்பு கூறுவார்னா அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சமூகத்தில் இருக்கிற உங்கள் மேலே அன்பு கூறாமல் இருப்பாரா? ஆமென். ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு, அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் அதிகமான நிச்சயம் அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் ஒருவேளை ஆண்டவரே இதை கொடுத்தா போதும் நான் ஒத்துப்பேன், கிதியோனை போல் இந்த தோளில் மட்டும் நீங்கள் பனி போய் வச்சிங்கன்னா நான் நீங்கள் கடவுள் என்ன செய்கிறேன், என் கூட இருக்கிறீங்கன்னு ஒத்துக்கிறேன். இல்லை இதில் மட்டும் பெய்யக்கூடாது, சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் பெய்யணும் அப்படின்னு நீங்கள் வேண்டி அதை செஞ்சார்னா அப்படி ஒரு டெஸ்ட்டு வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அதையும் என்ன செய்கிறார் ஆண்டவர்? கிதியோனுக்கு செய்தார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் என்ன டெஸ்ட்டு வச்சாலும் என்ன காரியம் வச்சாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை அவர் நிரூபித்து கொண்டே தான் இருக்கிறார். நீங்கள் எவ்வளவு டெஸ்ட்டு வைங்க, அவர் உங்கள் கூட உங்களை நேசிக்கிறார் அப்படின்றத நிரூபிக்கிறார். ஆமென். ஆமென். நீங்கள் சிறுபிள்ளைத்தனமாக கேட்டால் கூட அவர் அதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி அதில் உங்களுக்கு வந்து ஒரு உறுதியை கொடுப்பார், நான் உங்களை நேசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். என்னிடத்தில் அன்பு கூறுவதற்கு தன் குமாரனையே பூமிக்கு அனுப்புகிறாராம். அப்போ நான் கேட்கிறவைகளை அவர் என்ன செய்வார்? நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசம் எனக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல சொல்கிறாரு, சொந்த குமாரனையே கொடுத்தவர், சொந்த ஜீவனையே கொடுத்தவர், இவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இவைகள் எல்லாவற்றையும் கூட அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் தர வல்லவர். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து, கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இருக்கல, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே அந்த நம்மேல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அங்கே எல்லாரும் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னது பூமியில் இருக்கிற எல்லாரும் இல்லை. அல்லேலூயா. சில பேருக்கு புதுசாக இருக்கலாம், கவனிக்கிறீங்களா? பூமியில் இருக்கிற எல்லாரையும் என்ன செய்யலை, சொல்லலை. அவருடைய பிள்ளைகளாக அவரிடத்துல இருக்கிற நம்மை பார்த்து தான் என்ன செய்கிறாரு? நம்ம எல்லாரையும் தான் சொல்கிறார். வேதம் சொல்லுது, நியாய தீர்ப்புக்குனே அவர் சிலர் நியமித்து வச்சிருக்கிறாராம். அப்போ அவங்களையும் சேர்த்து சொல்லுவாரா இவங்களும் ரட்சிக்கப்படணும்னு? இல்லை, சில பேர் அதுக்குன்னு என்ன செய்கிறார்? வச்சிருக்கிறார். இப்போ இங்கே ஆண்டவர் சொல்ல காரியம் அழகாக கவனமாக வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, யார் அந்த சிலர்? யாருக்கு கர்த்தர் வருவார்னு தெரியுமா? தெரிஞ்சவங்களாம் கைத்து கிடங்க. எனக்கு கர்த்தர் அடுத்து வரப்போகிறார், என்னை பற்றி ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளுவார், ரகசியவரில் அவரோடு கூட காணப்படுவேன் சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆமாம் அப்படியே கரத்தை பிடிச்சி ஆண்டவர் தூக்கிட்டு போவாராக. அல்லேலூயா.
சபை கூட்டமாக நம்ம எல்லாம் ஒருவரை பார்த்து கொண்டே பரலோகம் போனோம். ஆமென். கவனிங்க, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அப்படின்னா சபையில் இருக்கிற சிலர் தான் என்ன செய்கிறாங்க, அவர் தாமதிக்கிறார், அவர் இன்னும் வரலையே, மாறானாதா வாருமையா சீக்கிரம். ஆமாம், ஏன் அப்படின்னா சபை தான் அப்படி பாடும், இதெல்லாம் எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பாட மாட்டாங்க. நமக்கு தான் தெரியும் அவர் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது குழந்தையா இல்லை, ராஜாதி ராஜாவா வருவார், வெள்ளை சிங்காசனத்தின் மீது வருவார், மேகங்கள் மீது வருவார், எக்காலம் முழங்க வருவார், எல்லார் கண்களும் காண பகிரங்கமாக ஒரு நாள் வருவார். அன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் தத்தளிக்கும். அல்லேலூயா. கவனிங்க, அவர் வருகிறார் அவர் என்று நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா தாமதிக்கிறார் அப்படின்னு என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். ஏன் தாமதிக்கிறார் அப்படின்னா, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து, வாக்குத்தத்தம் யாருக்கு சொல்லுங்க, எனக்கு, இஸ்ரவேலருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து நடத்துகிறார். தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து நடத்துகிறார். தன் வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமா இல்லை, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அப்படி இந்த ஒருவரும் அப்படின்னா சபையில் சேர்க்கப்பட்ட எல்லா ஆடும் எல்லா மனிதனும் உள்ள வந்து வெளியே போய் ஆண்டவரை அறியாம போகிற, ஆண்டவரை மறக்கிற இவங்க எல்லாரையும் தான் என்ன செய்யறாரு, அவர் ஒரு வாட்டி அவருடைய அன்பை ருசி பார்த்த ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரும் என்ன செய்யக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. விசேஷமா அவருடைய ஆலயத்தில் இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது, அல்லேலூயா, ஆமென், கெட்டு போக கூடாது. இப்படி கெட்டு போக கூடாது என்று எல்லாரும் என்ன செய்யணுமா, மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விளங்குதா? அவர் எதுக்கு பொறுமையாக இருக்கிறார் தெரியுமா? நீங்களும் நானும் சீர் பொருந்த வேணுன்றதுக்காக. அவர் எதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், முழுமையுமா தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அவருடைய அன்பை நம்ம முழுசாக என்ன செய்யணும். ஆமாம், வேதம் முழுசும் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரே ஒரு வசனம் எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கு. என்ன வசனம் தெரியுமா? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுவே ராஜரீக பிரமாணம் வேற சொல்கிறாரு. இதுவே ரொம்ப முக்கியமான கட்டளைன்னு வேற என்ன செய்கிறாரு. எல்லா இடத்துலையும் ஆதியாமத்திலேருந்து என்ன செய்யலாம், நீங்கள் வார்த்தைகளை பார்க்கலாம். பழைய ஏற்பாடு முழுசும் நிறைய இடங்களில் இந்த வார்த்தை என்ன செய்கிறாரு, ஆமாம், சொல்லிக்கிட்டே இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இது அப்படியே இங்கே ஞாபகப்படுத்துகிறாங்க. எது கட்டளை, எது முக்கியம், உன்னை நேசிப்பது போல பிறனையும் அன்பு கூறுவாயாக. அப்புறம் ரொம்ப அதில் இன்னொரு வசனத்தில் 2-3 வார்த்தை சேர்க்கிறார். முழு இருதயத்தோடும், உன் முழு எண்ணத்தோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று தான், நாம் அவரை நேசிக்கணும், முழு மனதோடு நேசிக்கணும். அப்படியே நேசிக்கிற ஒருவரும் கெட்டு போகிறது இல்லவே இல்லை. அல்லேலூயா. தாவீது சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். என்ன சொன்னார் தெரியுமா? நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவன் ஆனேன், நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை என் கண்கள் கண்டதில்லை. அல்லேலூயா. என்னுடைய விசுவாசம் இப்படி தான் இருக்குது. நான் எப்படி இருந்தாலும், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் என் கூட ஒருத்தர் இருக்கிறார், என்னை நடத்துவார். இந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்த விடாது. அல்லேலூயா. இந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்த விடவே விடாது. ஏன்னா நான் நம்பி இருக்கிறவர் வெட்கப்படுத்த விடாதவர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னா நீ எதற்கு பயப்படணும்? நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்களை பார்த்து சொல்றாருன்னா நீங்கள் எதற்கு பயப்படணும்? எதை குறித்து என்ன செய்ய வேண்டியதில்லை. ஆமென். நீங்கள் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்களேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை முழுசாக நம்புவீங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தருடைய சித்தம், என்ன வந்தாலும் கர்த்தருடைய சித்தம், என் வாழ்க்கையில் என்ன கிடைச்சாலும் கர்த்தருடைய சித்தம், என் வாழ்க்கையில் எவ்வளவு பணம் என் கையில் கிடைச்சாலும் இல்லாமல் போனாலும் அது கர்த்தருடைய சித்தம். ஆமென். நீங்கள் அப்படி உங்கள் நம்பிக்கையை கர்த்தருக்கு நேராக திருப்புங்களேன், உங்கள் விசுவாசம் உங்களை மேலே மேலே எழுப்பி கட்டும். நீங்கள் உங்களை கெட்டு போக விடாது.
உங்களை அமுங்க விடாது, உங்களை சோர்வாக இருக்க விடாது, உங்கள் மூஞ்ச தொங்க போட விடாது. இது என் வாழ்க்கையில் இப்போ கிடைக்கணும்னு கர்த்தருக்கு சித்தம் இருக்குதா? நிச்சயம் கிடைக்கும். ஏன் தெரியுமா? ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் அவர். அவரை விட ஒருத்தன் திறக்க முடியவே முடியாது. நான் என்னதான் போய் முட்டினாலும் திறக்கவும் திறக்காது. அவர் என் வாழ்க்கையில் இது கிடைக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அந்த வாசல் எனக்கு எப்பவும் ஓப்பனாகவே என்ன செய்யும்? நான் நேராக போய் சுதந்திரத்து கொள்ளலாம். அல்லேலூயா. அதுக்கு தடை ஒன்றுமே இருக்காது. ஆனால் இதை கர்த்தர் எனக்கு அனுமதிக்கலை. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் தம்பி அப்படி சொல்கிறாருன்னா அது என்ன செய்யும்? அடைபட்டு தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது என் கர்த்தருடைய சித்தம்னு புரிஞ்சுக்கணும். கிடைக்கலன்னா என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஓ ஆண்டவரே, ஆ ஆண்டவரே என்ன செய்யக்கூடாது? ஆமாம், ஆய்க்கு கடைசி வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? அக்கு வரைக்கும் சொல்லக்கூடாது. இல்லை கிடைக்கல, ஆமாம் இன்னைக்கு இது எனக்கு கர்த்தருடைய சித்தம் இல்லை. ஆமாம் ஆண்டவரே, உங்கள் சித்தப்படி என்ன செய்யுங்க, நடத்துங்க. ஆமென். ஒரு கிராமத்துக்கு வெளியே ஒருத்தர் உள்ளே போகும்போது கிராமத்துக்குள்ளே சுவிசேஷம் சொல்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இவர் அங்கேயே முட்டி போட்டார். ஆண்டவரே, உங்கள் வசனத்தை என்ன செய்கிறேன், இந்த இடத்துல காவல் வைக்கிறேன், உங்களுடைய வார்த்தையை அனுப்புகிறேன். ஊருக்காரனுக்கு ஃபுல்லாக அன்றைக்கி டயரியா. ஆமென், அல்லேலூயா. அடுத்த நாள் அதே ஆள் உள்ளே போய் ஜெபம் பண்ணுறாரு, சரியாகுது. எதை வேணாலும் கொடுப்பாரு, அதை நிறுத்தவும் செய்வார். அல்லேலூயா. உங்கள் சித்தமாக இருந்தால் இதை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். அடுத்த நாள் எல்லாருக்கும் போகுது. ஆண்டவரே, எலியா மாதிரியா தான் என்னுடைய கை அசையாமல் என்ன செய்யாது, வானம் திறக்காது. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் கெட்டு போகாமல் உயர்த்தப்பட வேணுன்றது அவருடைய சித்தம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா முழுமையுமாக நம்பணும். உங்கள் எழுதியும் முழுமையுமாக நம்பணும். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நம்புறீங்கல்ல, என் வாழ்க்கையில் இதை அவர் அனுமதித்திருக்கிறார் என்பதையும் என்ன செய்யுங்க, நம்புங்க. இது என் வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கலை அப்படின்றதையும் என்ன செய்யுங்க, முழுமையுமாக நம்புங்க. ஆமென். கர்த்தர் இது அனுமதிக்கல, ஆமாம் அனுமதிக்கலை. எனக்கு எப்போ தரணும் அவருக்கு தெரியும். அவர் தான் என் அப்பா. அவருக்கு எனக்கு பற்றி எல்லாம் என்ன செய்யும், ஆமாம் என்னை பற்றி எல்லாம் A to Z அவருக்கு தெரியும். அவர் எனக்கு கொடுத்தா வாங்குவேன், கொடுக்கலன்னா அமைதியாக என்ன செய்வேன், சோத்திரம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் உட்காந்து அமைதியாக சோத்திரம் பண்ணுங்களேன், கிருபை கூடிரும். ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக என்ன செஞ்சிடும். அல்லேலூயா. கவனிச்சிருக்கீங்களா? இப்போ ஒரு பிள்ளை சைக்கிள் கேட்குதுன்னு வச்சுக்கிங்க. சைக்கிள் கேட்குது. அந்த சைக்கிள் கேட்குதுன்னா அதுக்கு இப்போ ஓட்டுற வயசு இல்லை, அதுக்கு ஹைட்டு எட்டாது, கால் எட்டாது, எல்லாம் உங்களுக்கு தெரியுது. ஆனால் அந்த பிள்ளை எனக்கு என்ன செய்கிறீங்க, கால் எட்டாதுன்னு சொல்கிறீங்க அவ்வளோதானே, வயசு பத்தாதுன்னு சொல்கிறீங்க அவ்வளோதானே, ஹைட்டு பத்தாதுன்னு சொல்கிறீங்க அவ்வளோதானே, இருங்க ஒரே மாதத்தில் பாருங்கள் அப்படின்னு அது வாட்டுக்கு போய் ஃபுல்லப்ஸ் அடிக்குது, தொங்குது, நல்லா தண்ணி குடிக்குது, ஜம்பிங் ஸ்கிப்பிங் ஆடுது. அப்படின்னா கரெக்டாக ஒரு மாதத்தில் அழகாக 1.5 இன்ச் என்ன செஞ்சிருவான், வளர்ந்துருவான். கண்டிப்பாக வளருவான். எக்ஸசைஸ் கண்டிப்பாக என்ன செய்யும், உடம்ப வளர்க்கும். இப்போ அப்படி வளர்ந்துடான்னு வச்சிங்களா, என்ன செய்வீங்க, வளர்ந்துட்டியா, சரி அப்போ என்ன செய், ஓட்டு. அல்லேலூயா. புரியுதா? சோத்திரம் போட்டிங்கன்னா கிருபை கூடிரும், சீக்கிரமாக எடுத்து ஓட்டிடலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க, நீங்கள் முழுமையாக நம்பினாலே போதும். ஆண்டவரை முழுமையாக பற்றி கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு, அதே 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும் ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும் பொறுமையோடு தேவ பக்தியையும் சகோதர சிநேகத்தையும் சகோதர அன்பையும் கூட்டி வழங்க. போதனை பாடுங்க. அன்பையும் என்ன செய்யுங்க, கூட்டி வழங்குங்கள். அல்லேலூயா. எதுக்கு ஆண்டவர் ஆலோசனையாக கொடுக்கிறார் கவனிங்க. நம்முடைய மகிமையினால் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவிலே ஜீவனுள்ள தேவ பக்திக்கு என்ன செய்யணுமா, என்று யாவற்றையும் திவ்ய வல்லமையான நமக்கு தந்தல் இருக்கிறது.
இச்சையினால் உண்டான கேட்டுக்கு என்ன செய்யணும்? தப்பணும். கவனிங்க, இந்த 3வது வசனத்தில் ஆண்டவர் நான் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறேன் என்ன செய்கிறாரு? தெளிவாக சொல்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரா? திவ்ய வல்லமை. என்ன வல்லமை? அதாவது பூரண வல்லமை. ஆனால் முழு வல்லமை என்ன செஞ்சிருக்கிறாராம்? கொடுத்திருக்கிறார். என்ன வல்லமைனா, தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது என்ன செஞ்சிருக்கு? நமக்கு சிலுவையின் மூலமாய் கிடைக்க பெற்றிருக்கிறோம். நம்ம என்ன செய்யணுமா? உலகத்தினால் உண்டான கேட்டுக்கு என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தப்பி தப்பி. அல்லேலூயா. உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு என்ன செய்யணும்? இச்சைக்கு உண்டான கேட்டுக்கு என்ன செய்யணும்? நான் தப்ப வேண்டும். என்னுடைய திவ்ய சுவாபத்துக்கு என்ன செய்யணுமா? நான் பங்குள்ளவள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவராலே எனக்கு என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? ஆமாம், ஆண்டவர் சொல்றார், மகா மேன்மைக்குண்டான ஆசீர்வாதங்கள் வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யணும்? உலகத்தின் கேட்டுக்கு தப்பணும். ஆமென். உலகத்தின் அசுத்தங்களுக்கு என்ன செய்யணும்? தப்பணும். உலகத்தில் எது அசுத்தம்? ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் எதெல்லாம் இருக்கோ எல்லாமே என்னது தான்? ஆமாம், விக்கிரக ஆராதனை ஆண்டவருக்கு பிடிக்காது. அப்புறம் பொய் சொல்லுதல் ஆண்டவருக்கு, ஆமாம், பொறாமை கர்த்தருக்கு, பழி வாங்குதல் கர்த்தருடையது, உங்களுடையது அல்ல. அதுவும் ஆண்டவர் நம்ம செய்கிறது என்ன செய்யலை? விரும்பலை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இதெல்லாம் வெறுக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் வெறுத்தீங்கன்னா நீங்கள் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு என்ன செய்வீங்க? தப்புவீங்க. தப்புனீங்க அப்படின்னா நீங்கள் திவ்ய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களா? ஆமாம், திவ்ய வாக்குத்தத்தங்களுக்கு பங்குள்ளவர்களா நீங்கள் மாறுறீங்க. அப்படி மாறுவதனால உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை கொடுக்குறார். அப்படி மாறிட்டு நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும். அல்லேலூயா. எங்கே போனாலும் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? விடவே மாட்டார். எங்கே போனாலும் அதை கூடவே கூட்டு வர்றார். பாருங்கள், உங்கள் விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? தைரியம். அப்புறம் தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சை அடக்கம், இச்சை அடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட தேவபக்தியோட ரொம்ப முக்கியம் சகோதர ஸ்நேகம், சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் என்ன செய்யுங்க? கூட்டி வழங்க. அல்லேலூயா. இவைகளை நீங்கள் செய்வீர்களானால், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவருமாய் இருக்க ஒட்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, வார்த்தையை நீங்கள் கேட்கும் போதே உங்களுக்கு புரியும். ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டா இருக்குமானால், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் நீங்கள் என்ன செய்யலாமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவருமா இருக்க என்ன செய்யாது? விடாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தன்னை சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து. யாரை சொல்கிறாரு? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டவருடைய அன்பை அறிந்து எல்லா கிருபையும் உணர்ந்து விசுவாசம் உள்ளவனாக இருந்து பின்வாங்கி போகிறான் பார்த்தீங்களா? அவனை சொல்கிறார். யார் அவர்? அவர் இவைகள் எல்லாம் உண்டாயிருந்து என்ன செய்கிறாராம்? முன் செய்த பாவங்களார தன்னை சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனை போல. அல்லேலூயா. கண் சொருகி போன குருடன் எப்படி இருப்பான்? எல்லாவற்றையும் தெளிவாய் பார்த்து தெளிவாய் செய்வான். அப்படி தானே? அப்படியா செய்வான்? பட்ட பகலில் தடவிட்டு திரிவான். இப்போ ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்து ஆண்டவரை ஆராதித்து சபைக்கு வந்து ஞானிக்க கொடுத்து தசமபாகம் எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்தாலும், ஆனால் விசுவாசம் இல்லாதவராய் ஆண்டவருடைய அன்பை மறந்தவராய் பின்வாங்கி போவாரானால், அவர் சொல்கிறாரு இங்கே அவங்களுடைய காரியங்கள் என்ன? இவைகள் எல்லாம் இல்லாதவன். எவைகள் எல்லாம் இல்லாதவன்? நீங்கள் இப்போ இந்த வார்த்தைகளை கேட்டு இதில் பெருகிறீங்க. ஞானத்தோட தைரியத்தோட கிருபையோட தேவ பக்தி இப்படி என்ன செய்கிறீங்க? ஒவ்வொன்றாக என்ன செய்கிறீங்க? பெருகிறீங்க. இதை கேட்காம அவங்க வீணராக இருக்கிறபடினாலே, கனியற்ற வாழ்க்கை வாழ்கிறபடினாலே, ஆண்டவருடைய பிள்ளை தான் ஆனால் கனியற்ற வாழ்க்கை ஒரு இடத்துல காணப்படுகிறதுனாலே, முன் செய்து வந்த பாவங்களற தன்னை சுத்திகரிக்கப்பட்டதை,
முன்னாடி நான் பாவத்தில் இருந்த என்ன ஆண்டவர் கொண்டு வந்து என்னை சுத்திகரித்து என்னை நீதிமானாய் பரிசுத்தவானாய் ஒப்புரவாக்கினதை எனக்காய் பரிகாரம் செலுத்தின எல்லாவற்றையும் மறந்து கண் சொருகி போன குருடனை போல என்ன செய்வானா? அல்லேலூயா. இது பின்மாற்ற வாழ்க்கைக்கு நேராக போகிறவரை குறித்து வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஆலோசனையாக கொடுக்கிறது என்ன? ஞானத்தோட, ஆமாம், விசுவாசத்தோடைய தைரியம், தைரியத்தோடைய ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர ஸ்நேகம், அன்பு என்ன செய்யணும்? கூட்டி வழங்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கூட்டி வழங்குவீங்களா? நீங்கள் வளர்றீங்கன்றதுக்கு இவைகள் தான் மார்க் போடுற மார்க். நம்ம எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறோம், நம்மக்கிட்ட விசுவாசத்தோட தைரியம் இருக்குதா? ரைட். ஒரு இதில் என்ன செஞ்சிட்டோம்? விசுவாசத்தோடைய தைரியத்தை வச்சாச்சு. தைரியத்தோடைய ஞானம் இருக்குதா? கேள்விக்குறி யாராவது போடுறீங்களா? கொஸ்டின் மார்க் எதாவது இருக்குதா? நம்மக்கிட்ட ஞானம் இருக்குதா இல்லையா அப்படின்னு ஏதாவது கொஸ்டின் மார்க் உங்களுக்கே தெரியுதா? அப்படி தெரியக்கூடாது. ஆமென். ஆமாம், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாக கொடுதல் கேட்கணும். அல்லேலூயா. ஆமாம், சரி. அப்புறம் ஞானத்தோட இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். என்னது? இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல் வேணுமா? தன்னைத்தானே என்ன செய்யணும்? பவுல் சொல்கிறாரு, நான் போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை நானே என்ன செய்கிறேன்? அடக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்றார். அப்படின்னா என் சரீரத்தை நானே அடிக்கிறேன்றார். உனக்கு பசிக்குது, வயிறு பசிக்குது, டங்குன்னு என்ன செய்கிறார்? வயிற்றில் ஒரு அடி. பசிப்பியா? உபவாசம் போடணும். அல்லேலூயா, ஆமென். போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை என்ன செய்கிறேன்? ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்படின்னா என் சரீரம் எனக்கு அடங்க மறுக்குதுன்னா நான் என்ன செய்யணும்? அதை அடக்கணும். ஆமென். என் சரீரத்துக்கு நான் தான் அதிகாரியாக இருக்கணும். சரீரம் என்ன அதிகாரம் பண்ண? கோல் வெளிக்குது போஸ்டர், கொஞ்சம் உக்காந்து கேட்டுமா? அல்லேலூயா. நேற்று பெனடிக் அவங்க அண்ணன் சொல்லும் போது சொன்னாங்க, ஒரு போதகர் இறந்து போனாரா. அவர் ரொம்ப பிரபலமாகாத ஊழியர். ஏதோ ஒரு சொற்ப இடங்களில் தான் அவரை கூப்பிட்டு பயன்படுத்துவாங்களாம். அவர் இறந்த பிற்பாடு அவர் வீட்டை போய் பார்த்து அதை ஒழுங்குபடுத்துவோன்னு போனாங்களாம். அப்போ அவர் வீட்டில் ரொம்ப பொருட்கள் ஒன்றும் இல்லை. அவர் ஜெபம் பண்ணுற இடத்துல போய் பார்த்தா அந்த தரையில் 2 குழி இருந்துச்சான். 2 முட்டி போட்டு ஜெபிச்சு 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 அவங்க வீட்டு தரையில் என்ன இருந்துதான்? எறும்பு ஊற கல்லும் தேயுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதை போல் முழங்கால் படிட்டு செபித்து 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 அவர் பண்ண எல்லா இடத்துலையுமே ஜெபம் என்னது? முழங்கால் போட்டு அவங்க தரை குழியாகிற வரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறாரு? ஜெபிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருவேளை அறியப்படாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தரை தினந்தோறும் அறிந்தவர். ஆமென். நான் சொல்கிறேங்க, நம்மளை யாரும் அறியணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கர்த்தரை தெரியணும், கர்த்தருக்கு உங்களை, அது போதும். ஆமென். இதை விட ஒரு பெரிய பிரபலம் உலகத்தில் வேண்டியதே இல்லை. ஆமென். உலகத்துக்காக வாழ்கிறோம், ஆண்டவருக்காக வாழ்கிறோம். அப்போ அவருக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? எஜமானன் யார்? அவர் தான். அப்போ அவருக்கு தான் நான் என்ன செய்யணும்? என் எஜமானுக்கு என்ன தெரிஞ்சால் போதும். அல்லேலூயா. அவர் என்ன நடத்தினா போதும். அவர் கொடுத்தா வாங்கிப்பேன், அவர் கொடுக்கலன்னா அமைதியாக என்ன செய்வேன்? சோத்திரம் போடுவேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, திமிங்கலத்துக்கு அவர் கை திறந்தா திருப்தி ஆகுமா? அவர் கையை மூடிக்கிட்டாருன்னா அது மாண்டு மண்ணுக்கு என்ன செய்யுமா? தன்னை எதற்காக அவர் ஒப்பு கொடுக்குறாரோ அது பக்கமாக போயிடும். ஆமென். அல்லேலூயா. திமிங்கலம் யானையை விட 3 மடங்கு பெரியது. 3 யானை நிற்க வச்சாதான் ஒரு திமிங்கலம். அப்படிதானே? சயின்ஸில் படிச்சிருப்பீங்கள்ல. அல்லேலூயா. அப்போ அவ்வளவு பெரிய திமிங்கலமே இந்த 2 ஆக்ஷனில் தான் இருக்குது. அல்லேலூயா. நம்ம யானைக்கு எப்படி இருக்கோம்? இருந்தாலும் உங்களை என்ன விசேஷமாக அவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரே ஒரு சில வசனத்தை வார்த்தை முடிக்க போகிறோம்.
சங்கீதம் 27:13. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் நடப்பேன். அது எங்கே இருக்கு? 7ஆம் நம்பர் பஸ் ஏறி போனால் போயிடலானே. அல்லேலூயா. 13ஆம் நம்பரா 8ஆம் நம்பரா? 7 பரிபூர்ணம் சொல்லுவாங்க. 7 நம்பர் ஏறலாமா? அல்லேலூயா. பரலோகத்தில் சொல்கிறாரு, ஜீவனுள்ளோர் தேசம். இது ஜீவன் அல்லாதோர் தேசம். அல்லேலூயா. இங்கே இருக்கிற ஜீவன் நித்தியமானது அல்ல. இங்கே இருக்கிற நீங்களும் நானும் நித்தியமானவர்கள் அல்ல. அல்லேலூயா. கர்நாடகாவில் பார்த்தா 2 சைடும் கருப்பாக இருந்தெல்லாம் வெள்ளையாக மாறிடுச்சு. அல்லேலூயா. என்னடா இப்போ தான் கருப்பாக இருந்துச்சு, அதுக்குள்ளே என்ன செய்யுது எல்லாம்? இந்த வாழ்க்கை என்ன இல்லை, நிலையான வாழ்க்கை. ஆனால் அவர் சொல்கிறாரு, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாமல் இருந்தால் என்ன செஞ்சுருப்பேன்? கெட்டு போயிருப்பேன். அல்லேலூயா. நித்திய ஜீவனே ஒன்று இல்லை அப்படின்னு உங்களுக்கும் எனக்கும் மனசு அப்படி, நம்முடைய மனசு அப்படி நம்புச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? இருக்கிறது ஒரு வாழ்க்கை, இஷ்டம் போல் என்ன செய்வோம்? வாழ்வோம். அப்படின்னு தான் என்ன செய்வோம்? இப்போ நிறைய இளைஞர்கள், வாலிபர்கள், ஆண்டவரை அறியாத தேவ ஜனங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இதுதான் அவங்க மனசில் எண்ணம். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, என்ன செய்வோம்? இஷ்டம் போல சந்தோஷமாக வாழ்வோம். வாலிபனே, உன் இளமையில் உன்னை பூரிப்பாகட்டும், உன் கண்ணின் காட்சிகளில் நட. என்ன உன்னுடைய இஷ்டம் போல் என்ன செய், வேண்டியதெல்லாம் செய் அப்படின்னு தான் என்ன செஞ்சுருப்பாங்க? வாழ்ந்திருப்பாங்க. பைபிள் படிக்கிறதுனால தான் கடைசியில் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி அப்படின்னு முடியும் போது தான் கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாருப்பா, இதெல்லாம் செய்ய. ஆனால் அங்கே என்ன செய்யணும்? கணக்கு ஒப்பு வைக்கணும். அதையும் என்ன செஞ்சுக்கோ, என்ன கணக்கு கொடுக்கணும் அதையும் யோசித்து வச்சுக்கோ, முடிஞ்ச லிஸ்ட்டு போட்டுக்கோ அப்படின்னு என்ன செய்கிறாரு? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நித்திய வாழ்க்கைக்கு நேராக நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார், பழக்க வைக்கிறார், வழி காட்டுறார். அந்த பாதையை பிடித்து கொள்ளுகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். இன்றைக்கி உலகம் எங்கும் அநேக பெரிய பெரிய வளர்ந்த மாவட்டங்களில், அது மாதிரி சென்னை சிட்டிஸ், பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் இப்போ கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க. இந்த நொறுநாட்டியம் பேசுகிறவங்க, அப்புறம் இந்த குண்டக மண்டக கேள்வி கேட்குறவங்க, ஏன் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ஆண்டவர் போடணும்னு சொல்லலையா? ட்ரெஸ்ஸை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? தாடி ஓரத்தை கூட சிறைக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். பைபிளை படித்தா தெரியும். என்ன, உன் முடி ஓரத்தை என்ன செய்யக்கூடாது? வெட்டக்கூடாது. ஒழுங்காக சீராக என்ன செய்யணும்? வெட்டணும். பாருங்கள், வெட்டுறதுல கூட ஒழுங்கை கற்று என்ன செஞ்சுருக்கிறார்? கொடுத்துருக்கிறார். பைபிளில் நீ எப்படி முடி வெட்டணும் கூட என்ன செஞ்சுருக்கிறார்? சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆமென். கமாலியில் அந்நிய கட்டிங்கெலாம் தூர போயிடணும் அப்படின்னு. உண்மையில தான் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை என்ன செய்யக்கூடாது? இது வந்து திமுறா கேட்குறது. ஏன் ஆண்டவர் இதெல்லாம் செய்ய ஏற்றுக்க மாட்டாரா? ஏற்றுப்பார். மண்டை மட்டும் கழிச்சிருவார், உடம்பு மட்டும் என்ன செய்வார்? ஆமாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? வாசிங்களேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் அதை தப்பிக்க போகக்கூடாதுன்னு நினச்சேன். உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. அதை ஒரு கத்தி எடுத்து, ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்து குத்தி எடுத்து வெட்டி என்ன செஞ்சிரு? ஆமாம், ஆசிட் போட்டு எரிச்சிருன்றார். அல்லேலூயா. நீ 2 கண் உடையவனாய் நரகத்துக்கு போறதை விட ஒத்த கண்ணு உள்ள கூணனா, ஒரு குறைபாடு உள்ளவனா கூட என்ன செஞ்சிடலாம்? அங்க அவர் கண்ணு பொருத்திடுவார். அல்லேலூயா. காதை ஒருத்தன் வெட்டுறான், எடுத்து என்ன செஞ்சிட்டாரு? அவர் அங்கே போனால் என்ன செஞ்சிருவார்? நீ இங்கேருந்து போகும்போது தான் கஷ்டப்படணும் ஒரு கண் பார்வையில். அங்கே போனால் அவர் 2 கண் பார்வை என்ன செய்வார்? ஒரு 2 கண்ணு உள்ளவனா இந்த உலகத்தில் நான் தீமையை அனுபவித்து நரகத்துக்கு போகிறத பார்க்கலாம் தலை இல்லாதவனாய் என்ன செய்யலாம்? அல்லேலூயா.
ஆமாம், இங்கே தான் தலை இல்லைன்னா ஆவி போயிடும், எல்லாம் போயிடும். அங்கே தலை இல்லைன்னா என்ன செஞ்சிடும் நேரா. ஆமாம், ஆண்டவரே நீர் தான் சொன்னீர், மொட்டை அடிச்சிருங்க அப்படின்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றிற்கும் பதில் இருக்குது. என்ன பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் இப்போ எப்படி போயிடுச்சுன்னா விசுவாசமும் என்ன செய்யலை, இல்லை, எல்லாம் கேள்வி தான் என்ன செய்யுது இருக்குது. ஆண்டவர் இதை செய்ய சொல்ல மாட்டாரா, இதை எனக்கு என்கிட்ட சொல்ல மாட்டாரா, நான் தான் என்ன நான் செய்யக்கூடாதா, நான் இதை செய்யாமல் இருந்தால் என்ன தப்பு, இதை ஏன் செய்யக்கூடாது, ஏன் இப்படி முடிவெட்டக்கூடாது, ஏன் காதில் கம்மல் போட்டான் என்ன ஆண்டவர் போடக்கூடாதுன்னு சொன்னாரா. ஆமாப்பா, பொம்பளை பிள்ளைங்களுக்கு போட்டு விட்டாருன்னு போட்டிருக்கு, ஆம்பளைக்கு போட்டாருன்னு என்ன செய்யலை, போடலையே, நான் இன்னும் படிக்கலை, நான் வேணால் படித்து வேணால் என்ன செய்கிறேன். அப்புறமா என்ன இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த மிதண்டா மாதமாக பேசுகிற ஆட்கள்லாம் ஒரு ஓரமாக என்ன செய்கிறாரு, அவன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுடுறாரு. நீ எப்போ திருந்தி வரையோ அப்போ என்ன செய், வா, அது வரைக்கும் என்ன செய், கிடப்பில். இவங்க எல்லாரும் யாருன்னா, அதான் இவங்க தான் சொல்கிறார், இவங்கெல்லாம் கெட்டு போகக்கூடாதுன்னு தான் என்ன செய்கிறாரு, இன்னும் வருக தாமதிக்கு. அல்லேலூயா. அதனால் யாரை பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணுறது, தம்பி முடிய வெட்டுப்பா, தம்பி காதில், தம்பி கம்மலை, தம்பி கழுத்தில் போடுறியா, கோல்டில் போடு, டைமண்டில் போடு, அதெல்லாம் உயர்ந்தது என்ன, அதெல்லாம் போட்டேன்னா வெளியே காட்ட மாட்டேன், ஏன்னா பிடிக்கிட்டு போயிடுவான். அதை போட்டு என்ன செய்ய மாட்டேன். ஆமாம், ஒன்றுமே இல்லாமல் சும்மா போட்டு என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. கவனிங்க, சில காரியங்கள் கர்த்தர் என்ன செய்யலை, நமக்கு அனுமதி கொடுக்கலை. ஆனால் அனுமதிக்க முடியுமா, அதை நான் போட்டுக்கொள்ள முடியுமா, அதுபடி நான் நடக்க முடியுமானா முடியும். எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காதுல்ல, எனக்கு தகுதி எது என்பதை நான் அறிந்து என்ன செய்யணும், செயல்படணும். கர்த்தரை நம்பி இருப்பதே என்னுடைய தகுதி. ஆமென். 10:10 பிரசங்கி 10:10 இப்படியாய் சொல்லுகிறது, செத்த ஈ தைலக்காரனுடைய குப்பியை முழுவதும் கெட்டு நாரி போக பண்ணும், சொற்ப மதியினம் கனத்திலும் ஞானத்திலும் பேர் பெற்றவனை அப்படியே செய்யும். அல்லேலூயா. எப்படி செய்யும், கெட்டு நாரி போக பண்ணும். யாரை, கனவான், யாரு, ஞானி. ஆனால் என்ன செய்யும், சொற்ப மதியினம், எல்லாவற்றிலும் தேர்னவனாக இருப்பான். ஆனால் அவனுடைய ஆட்டிடியூட் என்ன செய்யாது, பார்க்குற மாதிரி பிடிக்கிற மாதிரி என்ன செய்யாது இருக்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய சின்ன சொற்ப மதியினம் தான், ஆனால் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருது, இறக்கி கீழே கொண்டு வந்து விட்டுருது. ஆமென். கர்த்தரை முழுமையாக விசுவாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நடங்க. ஆண்டவர் சொல்லுகிறபடி உங்கள் இருதயத்தை சிந்தைகளை மாற்ற ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை நிலை நிறுத்த போதுமானவராக இருக்கிறேன். என்னுடைய பிள்ளையவே, என்னுடைய ஒரே குமாரனை உனக்கு நான் பலியாக ஒப்பு கொடுத்தது காரணம் என்னன்னா, உண்மையில் அன்பு கூர்ந்ததுனால. அந்த அன்பை அல்ல தட்டாதீங்க, அந்த அன்பை தள்ளி விட்டுறாதீங்க, அந்த அன்பை அற்பமாக எண்ணிராதீங்க. அதை அப்படி நம்ம எண்ணணும் அப்படின்னா பாதிப்பு அவருக்கு இல்லை, நமக்கு தான். ஆமென். ஆமென். அவர் உன்னை சோதிக்கும் போது என்ன செய்யாத, சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஆமென். ஒரு சின்ன சாதாரண அழிந்து போகிற இரும்பு பலப்படணும் அப்படின்னா அது ஒரு ஷேஃபில் என்ன செய்யணும், அடிக்கப்படணும். அது உருக்கி தண்ணியாக இருக்கிற வரைக்கும் அது யார் வேணால் என்ன செய்யலாம், ஆமாம், ஆற்றி விளையாடலாம். ஆனால் அது ஒரு இரும்பாக ஒரு கனமுள்ள பாத்திரமாக பண்டமாக உருவானதுக்கப்புறம் அது அவன் நினச்ச மாதிரி என்ன செய்ய முடியாது, ஆமாம், எடுக்க முடியாது. அது அதோடைய ஷேஃபில் அப்படியே நிற்கும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை அப்படியா இரும்பா என்ன செய்கிறார், ஒரு ஷேஃபு கொண்டு வர விரும்புகிறார். விட்டு கொடுத்தீங்கன்னா, ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார்.